வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஎன் கேமர் ஒய்டி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சொர்க்க உலகம் சீசன் 2 எஸ்எம்பியில் நம்மளையும் ஒரு மெம்பராக இது ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சொர்க்க உலகம் எஸ்எம்பியில் நம்ம என்ன விளையாட போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். MGW கேமிங் அவங்க தான் நம்ம இந்த எஸ்எம்பியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலி ஒரு குட்டி மான்டாஜ் வீடியோ ட்ரீஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாம் ஒரே ஒரு சின்ன ஃபார்ம் செய்யணும். ஆக்சுவலி நான் ஃபார்ம் செய்கிற மூடில் இல்லை, பட் ஃபுட் ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வேணும். ஸோ நம்ம ஒரு ஃபார்ம் மட்டும் கட்டிக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு முதல்ல ஓக் பிளான்ஸை நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ உட்லாம் அவ்வளோ நேரத்தில் கலெக்ட் பண்ணான்னு எனக்கே தெரில. சரி ஏற்கனவே இருந்திருக்கோம். சரி கிராஃப்டிங் டேபிளில் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையானதை முதல்ல கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபென்ஸ் வேணும். அதுக்கு முதல்ல ஃபென்ஸுக்கு இது கட்டுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஸ்டிக்ஸ் வேணும். எப்போ சர்வரில் எவ்வளோ லேக் பாருங்கள், 24/7 தான். ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுனால இவ்வளோ லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அப்பா இவ்வளோ லேக்காக ஸ்டிக்ஸ் பாருங்க, கிராஃப்ட் ஆக மாட்டேங்குது. சரி ஃபென்ஸை முதல்ல கிராஃப்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இன்னும் ஒரு 33 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ½ ஸ்டாக் கிடைக்கும். அதை வச்சு ஃபென்ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம். இந்த நேரத்தில் பார்த்து தான் வாயிலாம் வளருது. ஃபென்ஸ் முதல்ல நம்ம எல்லோரும் போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் முக்கியமான விஷயம், நம்மளோட இது ஆக்சுவலி நான் வந்து நம்ம இது வந்து நம்ம கூட யார் விளையாடுவோம்னா கேம் ஃப்ரீக்னு ஒரு யூடியூபர் விளையாடுவார். கேம் ஃப்ரீக் 008 நான் உங்களுக்கு கீழே பின் பண்ணி வைக்கிறேன். அவர் தான் நம்மளோட டீம் 4. நான் டீம் 4th பிளேயர். இந்த சைடு தான் ஸ்டோரேஜ், அந்த சைடு அவருக்கே என்னன்னு தெரில என்ன வைக்க போகிறாருன்னு. சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மாஃபார்ம் கட்டிக்கலாம். அவரே இதெல்லாம் எவ்வளோ காபிள்ஸ் வச்சுருக்காங்க, மாஃபார்ம் கட்டினதுக்கு யூஸ் ஆகும். 10 வைக்கிறதுக்கு பதிலாக காபிள் ஸ்டோன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். இந்த செஸ்டில் என்ன இருக்குது, இதில் வுட் வச்சுருக்காரு. ஓகே, இதில் கொஞ்சம் ஃபுட் வச்சுருக்காரு. நம்ம கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துப்போம், எதுக்கோ யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மைனிங் தான் போகலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஸோ வச்ச ஃபுட்டை நானே எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. சரி இந்த செஸ்ட்டில் ஒரு லூட்ஸ்லாம் இருக்குது மைனிங் போனது. சரி அவரோட நான் அவரே வச்சுக்கிட்டோம். இந்த சைடு தான் நான் பேஸ் கட்டலான்னு பிளான் போட்டிருக்கேன். கேம் ஃப்ரீக் ப்ரோ கிட்ட கொஞ்சம் கேட்கணும். ஆக்சுவலி என் வாய்ஸ் கொஞ்சம் குறைந்த இருக்குது, சளி கொஞ்சம். ஸோ ரீஸ்பான் ஃபேன் செக் பண்ணிட்டு நம்மளோட மைனிங் வேலைக்கு போயிடலாம். ஆக்சுவலி நீ இந்த சைடு இல்லை, எனக்கு புரியல என்ன இந்த சைடு என்ன சைடு வேர்ல்டே காணும். ஹலோ, என்ன தண்ணி காணும், வேர்ல்டு காணும். பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கா நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. சரி 1 2 இதான சாப்பாடு, வேலை ஆரம்பிங்க. குழந்தை வந்துருச்சு. இப்போ எவ்வளோ நல்ல இது. அங்கே பாருங்க ஒரு கொட்டை. ஐயோ ஒரு பொட்டை. ஐயோ அப்பா ஒன்றுமே இல்லைப்பா, வாங்கப்பா. முதல்ல போய் நம்ம ஃபார்மிங் எல்லாத்தையும் முடிக்கலாம். சரி லீஷை போடலாம். சரி வாங்க முதல்ல வெளியில் போகலாம். நான் பார்க்குறேன், எட்டி வச்சுருவேன். எப்படி வெளியில் போச்சு? ஃபென்ஸ் க்ளோஸில் தான் இருக்குது. கைஸ் லேகை பார்த்தீங்களா? இது முதல்ல அட்மின் கிட்ட சொன்னேன், நீ எவ்வளோ தைரியம் தான் வெளியில் போய் சாவுடா ப்ளீஸ் சாவுடா, எங்களை எஸ்கேப் ஆகணும். ஜெனிட்ஸு கிட்ட ட்ரெயினிங் திருப்பம் போல சூப்பராக எஸ்கேப் ஆகணும். சரி இதுதான் மைனிங் ஏரியா. ஏற்கனவே பதிவு மைனிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க கிறிஸ்டல். இது தியரி என்னென்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து இடிக்கும் போது அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும்னு ஒரு தியரி. சரி வாங்க முதல்ல கிறிஸ்டலை மைன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் டெக்கரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேர் என்ன பையனை கூட தான் அது செய்யறதுக்கு யூஸ் ஆகும். சரி
13 போதும். நாம் என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு? சும்மா எங்கே டெக்கரேஷன் போட்டுக்கலாம். ஆக்சுவலி ஒரு ஃபார்ம் கட்டி போன் ஃபார்ம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ லாபம் நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன பேசுனா என்னது இங்கேயும் மைல்டு பர்ஃபார்மன்ஸா? அடங்க எங்கே பார்த்தாலும் மைல்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இல்லை என்னோட இது சங்கு இன்னும் லோட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சரி வெளியில் போயிட்டு உள்ள வந்து பார்ப்போம் சால்வ் ஆகுதானே. என்ன சொன்னேன், ஒரு ஃபார்ம் கட்டி நான் இதில் பேர் என்ன ஒரு ஃபார்ம் கட்டணும். நம்ம சேண்ட்லாம் பண்ணி ஒரு கிளாஸ் ஷாப் வைக்கணும். கண்டிப்பாக எந்த பில்டிங் எடுக்கலாம் கிளாஸ் ஷாப் தான் வேணும். மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சுகர் கேன் ஃபார்முக்கு பில்டிங்க்கு மோஸ்ட்டாக கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு கிளாஸ் வேணும். என்னங்க இது ஒரு சின்ன மாண்டாச்சு. நான் மைனிங் போனது கடைசியில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. ஃபுல் அயனார்மெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி நான் போட்டு பையா. ஐயோ அப்புறம் ஒரு ஒளிவட்டம் கையில் இருக்கிறேன் பாருங்க. ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஐயோ டக்குன்னு மேலே போகணும். இல்லை நான் செத்துருவேன். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் பார்த்து வேணும்னா என்னோட டெலகிராம் குரூப் இருக்கும். அது வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். நானும் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரில் கடுப்பேன். இப்போ பேசிக்கிட்டே கீழே வந்துட்டேன். வாங்க மேலே போகலாம். ஐயோ ஆரம்பமே இது இருக்குது. ஏற முடியுமா வந்துட்டேன். சரி கொஞ்சம் மூச்சை இழுத்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு தின்னுட்டு ஐயோ இல்லை எனக்கு புரியல. ஏலே டி மூஜாங்கு எல்லாம் ஒரு அளவுக்கு தானடா. சும்மா நோடாதடா. ஒரு மூக்கு பிடிச்சிட்டு வாங்க உள்ளே போனால். ஐயோ என்ன காணும் இடத்த. ஐயோ இடம் எங்கே இருக்குது? இடம் இருக்குதா இல்லையா? இங்கே இருக்குது. இப்போ வந்தாச்சு. இப்போ ஐயோ 3 ஆட்டு. போங்கடா இந்த அச்சீவ்மெண்ட் மேற்படி மட்டும் நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? முதல்ல போய் உள்ளே போனோம். ஐயோ 2 ஆட்டு. மூடுறோம் எடுத்து மூடுறோம். அப்போ ஜாம்பி வரத்துக்குள்ளே முடியாச்சு. சரி முதல்ல பெட் எடுத்துக்கலாம். ஃபுல் ஆர்மர் போட்டிருந்தோமே. ஓ சாரி அப்பா சொல்லிட்டேன். கிராஃப்ட் பண்ண மறந்துட்டேன். சரி இந்த ஜாம்பி முடிச்சு விட்டுடலாம். முதல்ல ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். அப்போ தான் ரீஜெனரேஷன் ஆகும். முக்கியம் இல்லை ஆப்பிள். இல்லை முதல்ல போட்டு தள்ளிடலாம் அவனை. ஏய் சாவிட நாய் சாவிட. இங்கே நான் தான்டா மாசு. இங்கே நான் தான் ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். ஐயோ ஷீல் ஒர்க் மாட்டுது. முடிச்சு விட்டாங்க. சோப்பா முடியலடா சாமி.